இட்ஸ் சண்டே ஈவினிங். நாங்கள் சந்தைக்கு எப்போவுமே ரெகுலராக போகிற டைமை விட இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் போயிருந்தோம். 2 பேருமே வீட்டில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கவும் டைம் போனதே தெரியலை. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போகலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 8 o'clock மேலே தான் கிளம்புனோம். போனதும் ரெகுலராக எப்பவும் ஒரே கடையில் தான் எல்லாமே வாங்குவோம். அந்த கடையிலேயே எல்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் சந்தையை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் காளான் கடையை பார்த்து பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, காளான் சாப்பிட்லான்னு நிறுத்தி காளானும் பானிபூரி எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்பவே ஒரு 9:30 9 o'clock பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி எங்கள் காளான் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தனால எனக்கெல்லாம் டின்னர் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவருமே அதுதான் சொன்னார். இருந்தாலும் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தோசை ஊட்டி விட்டுட்டேன். சந்தையிலேருந்து வரப்போ ஒரே ஒரு வெள்ளரி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னோடய ஃபேவரெட்டு. கரும்பு சக்கரை வச்சு வெள்ளரி பழத்தை சாப்பிட்டுட்டு டுடே